போற்றுதலுக்குரிய தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் வாயிலாக இன்று காலை 9 மணி முதல் 4 மணி வரை கோவை மேற்கு மண்டலம் 71வது வார்டு பகுதியில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் மொத்தமாக 13 துறைகள், 43 சேவகை துறையை சேர்ந்த அரசு அலுவலர்கள், அரசு ஊழியர்கள், எங்களது காங்கிரஸ் பேரியக்கத்தின் நண்பர்கள், திமுக கழகத்தினுடைய நண்பர்கள் உதவியோடு வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு கோவை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வடக்கு மாவட்ட தலைவர், வடக்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் புன்னாமுத்தூர் ரவி அவர்களும், மேற்கு மண்டலத்தினுடைய தலைவி அன்பு சகோதரி தெய்வானை மறைமலை அவர்களும், இப்பகுதியுடைய திமுக பகுதி கழக செயலாளர் 72வது வார்டுடைய மாமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் கார்த்திக் செல்வராஜ் அவர்களும், இப்பகுதியுடைய வட்டார தலைவர் சிடிடி பாபு அவர்கள், அதே போன்று என்னோடு காலையிலிருந்து இதுவரை திமுக இப்பகுதியுடைய நிர்வாகிகள் ஜெயபிரகாஷ், நயினார், சிவகுமார் போன்ற நண்பர்களும், அதாவது காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய ஜிவிசி நடராஜ், டாக்டர் சோமு, ரெங்கராஜ், ஆட்டோ லோகு போன்ற நண்பர்களும் கலந்து கொண்டு எங்களுக்கு உதவியாக இதுவரை செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக இந்த துறையானது தமிழக முதல்வர் என்ன கனவு காண்கிறாரோ அதை செயல்படுத்துவதற்காக பொதுவாக தமிழக மக்களுக்கு தமிழகம் முழுவதும் கடந்த ஒரு வார காலமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிறைவான நிகழ்ச்சியாக இன்று கோவை மேற்கு மண்டலத்திலே 71வது வார்டு, என்னுடைய வார்டில் 71வது வார்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுவரை மகளிர் உரிமை தொகை விட்டு போனவங்க 150 பேர், கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் புதிதாக உரிமை தொகைக்கு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதே போன்று அனைத்து துறை சார்பாக 100 நண்பர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு ஒவ்வொரு துறை வாயிலாக பயனை அடைய உள்ளார்கள். அவர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்துள்ள காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாகவும், நமது கூட்டணி கட்சியுடைய திமுக கட்சியின் சார்பாகவும், தமிழக அரசின் சார்பாகவும், மாண்புமிகு முதல்வர் அவர்களின் சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.